வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. மதுரையில் பறக்கும் மேம்பாலத்தில் மது போதையில் மிதந்த இளைஞர்கள் ரீல்ஸ் மோகத்தில் தள்ளாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி உள்ளது. இதே போன்று திருத்தணியில் கெத்து காட்டுவதற்காக பட்டா கத்தியுடன் ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர் சிறைக்குள் அடைக்கப்பட்டுள்ளார். திருத்தணி இளைஞர் சிக்கிய நிலையில் மதுரை கேங் போலீசிடம் சிக்குமா? புதுநத்தம் மேம்பாலத்தில் போதை கும்பல் ஒன்று போக்குவரத்துக்கு இடையூறு செய்த காட்சிதான் இது. ரீல்ஸ் மோகத்தில் மூழ்கிய இளைஞர்கள் செய்த சேட்டைக்கு கடிவாளம் கட்டப்படுமா? வரை 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு பறக்கும் மேம்பாலம் கம்பீரமாக உள்ளது. தூங்கா நகரம் என அழைக்கப்படும் மதுரையின் பெருமைகளில் இந்த புதுநத்தம் மேம்பாலம் முக்கிய அங்கம் வகிக்கிறது. மேம்பாலத்தில் இளைஞர்கள் சிலர் இரவில் பைக் மற்றும் கார் ரேஸில் ஈடுபடுவதும் போட்டோ ஷூட் எடுப்பதும் வாடிக்கையாக உள்ளது. 7 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பாலத்தில் இடையே ஓரிடத்தில் மட்டும் கீழே இறங்குவதற்கு வழி உள்ளது. இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் இளைஞர்கள் சிலர் சாலை விதிகளை மீறி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் உள்ளன. இது தடுக்கப்படாத சூழலில் புதுநத்தம் பறக்கும் மேம்பாலத்தில் பைக்கில் வந்த 4 இளைஞர்கள் மது போதையில் அட்ராசிட்டியில் ஈடுபட்டுள்ளனர். அதில் ஒருவர் ரீல்ஸ் மோகத்தில் தடுப்பு சுவரின் மீது ஏறி நின்று மது பாட்டிலுடன் போஸ் கொடுத்துள்ளார். போதையில் தள்ளாடிய இளைஞர்கள் சாலையின் நடுவே சென்று அடாவடி செய்ததால் அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகள் தடுமாறி சென்றனர். புதுநத்தம் பறக்கும் சாலையில் போதை இளைஞர்கள் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. அந்த வீடியோவின் அடிப்படையில் அடாவடி இளைஞர்களை பிடிக்க தல்லாக்குளம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதே போன்று ரீல்ஸ் மோகத்தில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே நார்த்தவாடா கிராமத்தைச் சேர்ந்த சாரதி என்ற லட்டு வீடியோ ஒன்றை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். காட்டுவதாக நினைத்து பட்டா கத்தியுடன் போஸ் கொடுத்த அவர் போலீஸ் பிடியில் வசமாக சிக்கியுள்ளார். 24 வயதான சாரதி 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு வேலைக்கு எதுவும் செல்லாமல் ஊர் சுற்றி வந்துள்ளார். வேறு வேலை இல்லாததால் பட்டா கத்தியுடன் ஹீரோயிசம் காட்ட நினைத்து போலீசிடம் மாட்டிக்கொண்டு ஜீரோவாகியுள்ளார். அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.